12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.5 வினா எண் 4. ஒரு சிறுவன் y = ax² + bx + c அப்படிங்கிற பாதையில் -6, 8, -2, -12, 3, 8 ஆகிய புள்ளி வழியே செல்கிறான். 7, 60 அப்படிங்கிற புள்ளியில் அவனுடைய நண்பன் இருக்கான். அவனை சந்திக்க இயலுமா அப்படிங்கிறத காஸ் நீக்கல் விதியை பயன்படுத்தி போட சொல்லியிருக்காங்க. முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிற சமன்பாடு y = ax² + bx + c அதை எழுதிப்போம். ரெண்டாவது, அந்த பாதையில் இருக்கக்கூடிய புள்ளிகள் -6, 8, -2, -12, 3, 8 அந்த புள்ளியையும் எழுதிப்போம். அவன் சந்திக்க வேண்டிய நண்பன் இருக்கிற புள்ளி என்ன? P(7, 60) இது எல்லாத்தையும் முதல்ல எழுதிப்போம். இந்த சமன்பாட்டில் முதல்ல -6, 8 எடுத்துக்கிறோம். -6, 8ங்கிற புள்ளியை எடுத்துக்கிட்டு இந்த சமன்பாட்டில் பிரதியிடுறோம். எக்ஸுக்கு பதிலாக -6, ஒய்க்கு பதிலாக 8 அப்படின்னு பிரதியிடுறோம். ஒய்க்கு பதிலாக 8 = ax². எக்ஸுங்கிறது -6, -6 ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸுக்கு பதிலாக -6 ப்ளஸ் சி 6² + 36 36a - 6b ப்ளஸ் சி = 8. சமன்பாடு 1. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் எடுத்துக்கிறோம். -2, -12 ஒய்யோட மதிப்பு -12, எக்ஸுக்கு பதிலாக -2. இந்த சமன்பாட்டில் ax² -2² bx b -2 ப்ளஸ் சி. -2 ஸ்கொயர் பண்ணால் 4 + 4 ப்ளஸ் 4a -2b ப்ளஸ் சி = -12. சமன்பாடு 2. மூணாவது புள்ளி 3, 8 ஒய்க்கு பதிலாக 8, எக்ஸுக்கு பதிலாக 3 அப்படின்னா இந்த சமன்பாட்டில் பிரதியிடணும். இந்த சமன்பாட்டில் ax² அதாவது 3² bx b 3 ப்ளஸ் சி 3 ஸ்கொயர் பண்ணால் 9 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் சி = 8. சமன்பாடு 3. 3 சமன்பாட்டை கண்டுபிடிச்சாச்சு. அணி வடிவில் எழுத 3 சமன்பாட்டில் இருக்கிற கெழுக்களை மட்டும் முதல்ல 36 -6 1, ரெண்டாவது சமன்பாட்டில் 4 -2 1, மூணாவது சமன்பாட்டில் 9 3 1. இருக்கக்கூடிய மாறிகள் என்னென்ன? a b c. சீக்வல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிற மதிப்புகள் முதல் சமன்பாட்டில் 8, ரெண்டாவது சமன்பாட்டில் -12, மூணாவது சமன்பாட்டில் மறுபடியும் 8. ax = b. அடுத்தது விரிவுபடுத்தப்பட்ட அணி. இதை எப்படி நம்ம எழுதுவோம்னா a bar b = a முதல்ல எழுதிடுவோம். 36 -6 1, 4 -2 1, 9 3 1. இதுக்கப்புறம் பிங்கிறது இங்கே இருக்கு 8 -12 8. இதுதான் விரிவுபடுத்தப்பட்ட அணி a bar b. R1 அப்படியே இருக்கட்டும். 36 -6 1 8. காஸ் நீக்கல் விதியில் இப்படி தான் நம்ம போடுவோம். மூலைவிட்டத்திற்கு கீழே இருக்கக்கூடிய 3 உறுப்புகள் 0 ஆகணும். இது 3 0 ஆகணுங்கிறதுக்காக நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா முதல்ல இதை 0 ஆக்க போகிறோம். இதில் R2வில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு, அதனால் R2வை முதல்ல எடுத்துக்கிறோம். R2 அப்படிங்கிறத இங்கே 36 இருக்குது, இங்கே 4 தான் இருக்குது. அங்கே 36 வரணும்னா இந்த 4ஓட எதை பெருக்கணும்னா 9ஆல் பெருக்கணும். 9 4 36 9 R2
மைனஸ் R1. 9 R2னா 94 36 வந்துடும். 36 மைனஸ் R1 36 கழிச்சோம்னா 0 வந்துடும். R2வை 9ஆல் பெருக்கணும்னா 94 36 29 மைனஸ் 18 1 × 9 9 மைனஸ் 12 × 9 108. அடுத்தது R1 அப்படியே எழுதிடும். கழிக்கும்போது கீழே இருக்கிறதுக்கு குறி மாறும். மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் 36 மைனஸ் 36 0. மைனஸ் 18ல் ப்ளஸ் 6 போயிடுச்சுன்னா மைனஸ் 12. 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. மைனஸ் 108 8 116. இது அப்படியே எடுத்து இங்கே எழுதிடும். அடுத்தது R3. இங்கே 9 இருக்குது. 36 வரணும்னா இதை 4ஆல் பெருக்கினாலே போதும். 4 9 36. 36 மைனஸ் 36 0 வந்துடும். அப்போ இங்கே என்ன செய்யணும்? R3யை 4ஆல் பெருக்கணும். 4 R3 மைனஸ் R1. R1ங்கிறது முதல் வரிசையில் இருக்குது. R3யை 4ஆல் பெருக்கும். 34 36 3 12 1 4 4 8 4 32 மைனஸ் R1 என்ன? 36 மைனஸ் 6 1 8. ரெண்டுத்தையும் கழிக்கிறோம். கழிக்கிறப்ப கீழே இருக்கிறது குறி மாறும். மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் 36 மைனஸ் 36 0. 12 6 18. 4 மைனஸ் 1 3. 32ல் 8 போயிடுச்சுன்னா 24. 0 18 3 24. முதல் R1 அப்படியே எழுதிடும். 36 மைனஸ் 6 1 8. R2வை என்ன செய்கிறோம்? R2வில் இருக்கிற எல்லாமே 4ஓட மடங்கு. அதனால் R2வை 4ஆல் வகுத்துறோம். 4ஆல் வகுத்துட்டா என்ன வரும்? 0 மைனஸ் 3 4 12. இங்கே 2 4 8. இதில் மைனஸ் 2 4 8 மிச்சம் 3 இருக்கும். 36. 36ல் எத்தனை 4 இருக்கும்னா 9 4 36. அடுத்தது R3 எல்லாமே எதால் வகுப்படும்னா 3ஆல் வகுப்படும். அதனால் R3யை 3ஆல் வகுத்துறோம். 0 6 3 18 1 3 3 8 3 24. R1 அப்படியே இருக்கட்டும். R2வும் அப்படியே இருக்கட்டும். R3யை மட்டும் நமக்கு 2 இடத்துல சைபர் வந்துட்டு, இந்த இடத்துல சைபர் வரணும். இங்கே சைபர் வரணும்னா இங்கே ஒரு 6 இருந்ததுன்னா ஈஸியாக ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 0 ஆகிடும். இங்கே 6 வரணும்னா எதால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கணும். எதை? R2வை 2ஆல் பெருக்கணும். R2வை 2ஆல் பெருக்கணும்னா இங்கே மைனஸ் 6ன்னு வரும். ப்ளஸ் 6 மைனஸ் 6 ரெண்டுத்தையும் கூட்டினாலே 0 ஆகிடும். அதனால் ப்ளஸ். R3 என்ன? 0 6 1 8. R2வை 2ஆல் பெருக்கும். 0 3 2 6 மைனஸ் 6 2 2 4 2 × மைனஸ் 29 மைனஸ் 58. ரெண்டுத்தையும் கூட்ட போகிறோம். 6 மைனஸ் 6 0. 1 4 5. மைனஸ் 58ல் 8 போயிடுச்சுன்னா மைனஸ் 50. இதை எடுத்து இங்கே எழுதிடும். 0 0 5 மைனஸ் 50. சமன்பாடுகளின் தொகுப்பு. இந்த சமன்பாட்டை அப்படியே வரிசையாக எழுதிடுறோம். இங்கே ஏபிசியில் இருக்கிறதுனால 36A மைனஸ் 6B ப்ளஸ் C = 8. முதல் சமன்பாடு. ரெண்டாவது, இதில் ஏ உறுப்பு இல்லை, பியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. மைனஸ் 3B ப்ளஸ் 2C = மைனஸ் 29. மூணாவதில் ஏயும் இல்லை பியும் இல்லை, சியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. 5C
= -50. பின்னோக்கி பிரதியிடல் முறை. அந்த முறையில் இதனுடைய மதிப்புகள் ஏபிசி மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். முதல்ல இது சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3. பின்னோக்கி பிரதியிடல்ங்கிறதுனால கடைசியாக இருக்கிற 3வது சமன்பாட்டை முதல்ல எடுத்துக்கணும். 3வது சமன்பாட்டிலேருந்து சி அப்படியே வச்சுக்கிட்டு 5 அந்தாண்ட கொண்டு போனால் -50 வகுத்தல் 5. 1 5 5 5 50. சியோட மதிப்பு -10. அடுத்தது 2வது சமன்பாடு எடுத்துக்கிறோம். இதில் -3b ப்ளஸ் 2c. 2cக்கு பதிலாக கண்டுபிடிச்சிருக்க மதிப்பு 10. = -29. -3b = -29. 2 × -10 -20ன்னு வரும். -3b = -29. -20 அந்த பக்கம் போனால் +20. மீதி என்ன வரும்னா -9 வரும். இதுலேருந்து பியோட மதிப்பு வேணும் அப்படின்னா -9 இந்த -3 அந்தாண்ட வந்தால் வகுத்தல்ல வரும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். = 1 3 3 9. பியோட மதிப்பு 3. அடுத்தது முதல் சமன்பாடு 36a - 6b. பி மதிப்பு என்ன? 3 ப்ளஸ் சிக்கு பதிலாக -10 = 8. 36a 6 3 18 -18 -10 = 8. 36a = 8. -28 அந்த பக்கம் போனால் +28. 36a = 36. a = 36/36 = 1. a மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தீர்வு என்ன? a மதிப்பு 1, b மதிப்பு 3, சியோட மதிப்பு -10. கணக்கில் ஆரம்பத்தில் ஒரு சமன்பாடு கொடுத்தாங்களே, y = ax² + bx + c. இதில் ஏபிசிக்கு பதிலாக இந்த மதிப்பை கொடுப்போம். y = aக்கு பதிலாக 1 × x², bக்கு பதிலாக 3, அதனால் 3x, சிக்கு பதிலாக -10. இதில் தான் அந்த பாயிண்ட் P ஆஃப் 7, 60ங்கிறது இருக்காங்கிறத செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக 7, ஒய்க்கு பதிலாக 60. முதல்ல எக்ஸுக்கு பதிலாக 7ன்னு கொடுப்போம். இதில் ஒய் தெரியாது. எக்ஸுக்கு பதிலாக 7ன்னு கொடுத்தோம்னா 7² + 3 × 7, 7² 49, 3 7 21, 1 10 10 -10. 49 21 70 -10 = 60. எதோட வேல்யூ 60? ஒய்யோட வேல்யூ 60. ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குங்க? 60 தானே இருக்குது. தேர்ஃபோர் அந்த சிறுவன் அவனது நண்பனை சந்திப்பான். அவ்வளோதான்.